எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் டிப்ஸ் தாங்க. பேரண்டிங் டிப்ஸ்ன்றது எல்லாரும் ஈஸியா சொல்லிரலாம். ஆனா, அது வந்து நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அது ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். கன்டின்யூ பண்ணணும். இடையிலேயே விட்டுறக்கூடாது. அது முக்கியமான ஒண்ணு. கேர் எடுத்து பார்த்துக்கிறத கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். அத இடையிலேயே விட்டுட்டோம்னா, நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான பேரண்ட் கிடையாதுங்க. என்னோட வாழ்க்கையில நான் கண்கூட பார்க்குறத தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சிண்ட்ரோம் பெர்சன் தாங்க. ஆனா வந்து அவங்கள பார்க்க தான் தெரியும். அந்த முகஜாடை எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கிறனால டவுன் சிண்ட்ரோம்னு. ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்கள்லேருந்து நெறையாவே வேறுபட்டு இருக்கும். அ அப்படி வேறுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட் எங்க அத்தை தாங்க. அவங்கள குழந்தையிலேருந்தே அவங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு எஃபர்ட் போட்டு அவங்கள எப்படியாவது நம்ம சக மனிதர்கள் மாரி, நம்மலாம் என்ன செய்றோமோ, அத வந்து அவங்களாலும் கொஞ்சம் செய்ய முடியுன்ற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அ அப்ப அதுதாங்க அந்த பேரண்டிங். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது? சரியா குழந்தைய வளர்க்குற பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்க வந்து இத ஆர்டர் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட. "நீ இத பண்ணு, நீ அத செய், நீ இப்படி பண்ணணும், உனக்கு இது தெரியலையா, உனக்கு அது தெரியலையா" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, என்ன அவங்களுக்கு செய்றதுக்கு விருப்பமா இருக்குன்னு அவங்க வழியிலேயே போய் தான் வந்து அவங்கள வந்து மாத்துவாங்க. அவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் தனிப்பட்டு செய்ய முடியாது இல்லைங்களா? அது அவங்களுக்கு இத தான் பண்ணணும், அந்த விஷயம் தான் பண்ணணுன்றத பகுத்தறிய முடியாது அவங்களால. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன செய்யணும்? அவங்கள சும்மா உட்கார வைக்கக்கூடாது. அவங்கள எப்பயும் ஆக்டிவா வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வந்து ஒரு நைட்டி கடை வச்சிருக்கோம். தையலும் சொல்லிக் குடுக்குறோம். தச்சும் குடுத்துட்ருக்கோம். இதுல அவங்களோட பங்களிப்பு, என் வீட்டுக்காரோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டீஸ்லாம் வந்து பார்க்க வருவாங்க கடைக்கு. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, அத ஃபுல்லா அவங்க தான் மடிக்கணும். அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. எப்படி சொன்னாங்கன்னா, "தம்பி இது உன் கடைப்பா. நீ தான் இத பொறுப்பா பார்த்துக்கிறணும். நீ வந்து பார்த்து வர கஸ்டமர நீ தான் எல்லாம் எடுத்து காமிக்கணும்." திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் அந்த நைட்டீஸ்லாம் மடிச்சு வைக்கணும்னு சொல்லம்போது, அது வந்து அவங்களுக்கு ஒரு வேலை மாரி தெரியல. நம்ம பொறுப்பு, என்னோட கடமைன்ன மாரி அவங்க நைட்டிய நல்லா ஃபினிஷிங்கா வந்து மடிச்சு வைப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பேப்பர் கவர் செய்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத அத வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அத சொல்லிக் குடுக்குற ஒரு பயிற்சி இதுல போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல. அத இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப செய்ய சொல்றாங்க. "உனக்கு பேப்பர் கவர் ஒட்டுவேலப்பா, நம்ம கடைக்கு வரவங்களுக்கு சிறுசா ஒரு கர்ச்சீஃபு, அ இன் இன் இன்னர்ஸ்லாம் வாங்குறவங்களுக்கு அந்த கவர்ல வச்சு நம்ம பேப்பர் கவர்ல வச்சு குடுத்துருவோம். நீ பேப்பர் கவர் செய்." அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்கங்க. இப்படிதாங்க இதுதான் பேரண்டிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கு, அத டெவலப் பண்றது தான் பேரண்டிங் டிப்ஸ். அதுதான் வந்து சிறந்த பெற்றோர்களுக்கான ஒரு அடையாளம்னு நான் சொல்றேன். நம்ம போய் குழந்தைங்கள "நீ இத செய், நீ அத பண்ணு, நீ இத பார்க்கல, நீ அத பார்க்கலன்னு" புஷ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, நம்ம அவங்கள வந்து டெவலப் பண்ணி நாள் நாள் பை ஒவ்வொரு நாளுமே டே பை டேயா அவங்கள வந்து டெவலப் பண்ணணுங்க. எல்லாரும் அவங்க நம்ம குழந்தைங்கள் கிட்ட இருக்கிற திறமைகள வெளிக்கொண்டு வருவோம்னு நெனைக்கிறேன். நன்றிங்க. அடுத்து இன்னொரு பதிவுல சந்திக்கலாம்.